Watch patiently until the end, where all the valuable references about this video are compiled. Don't miss out. இந்திய பெருங்கடலின் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் வண்ண வண்ண வானவில் மணல் மற்றும் நீருக்கடியில் பெரும் மலைகள். இந்த கன்னியாகுமரி கடற்கரையில் உங்கள் காலடியில் அரிய கனிமங்களின் புதையல் இருப்பதாகவும், இதன் அலைகளின் கீழ் ஒரு காலத்தில் எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமான ஒரு மலை இருந்ததாகவும் நான் உங்களிடம் சொன்னால் என்ன நினைப்பீர்கள்? வியப்படைவீர்களா? நம்ப மறுப்பீர்களா? இன்று நாம் இந்திய பெருங்கடலின் மர்மங்களுக்குள் மூழ்கி அறிவியல் உண்மைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அங்கு வண்ண வண்ண வானவில் நிற மணலுடன் கடற்கரைகள் பிரம்மாண்டமான நீருக்கடியில் எரிமலைகளை அறியப் போகிறோம். வணக்கம் நண்பர்களே, கடல் ஆராய்ச்சியாளர்களே, ஆர்வலர்களே. நான் இனிய தமிழ் அமிர்தம் சார்பாக அண்ணாமலை சுகுமாரன். இன்று நாம் இந்திய பெருங்கடலின் மிகவும் ஆவலை தூண்டும் 2 ரகசியங்களை கண்டறிய ஒரு பயணத்தை தொடங்குகிறோம். ஆனால் அதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். சில கடற்கரைகளில் ஏன் வண்ணமயமான மணல் உள்ளது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சரி, சற்று இருங்கள். ஏனென்றால் நாம் இப்போது கன்னியாகுமரியில் உள்ள வானவில் மணலை பற்றிய அறிவியல் உண்மைகளை கண்டுபிடிக்கப் போகிறோம். முதல் நிறுத்தம் இந்தியாவின் தெற்கு முனையில் உள்ள கன்னியாகுமரி கடற்கரை. அந்த வண்ணங்களை பாருங்கள். ஆனால் இந்த மணலுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு ஏன்? இது அழகாக மட்டுமல்ல, மிகவும் மதிப்புமிக்கதாகவும் இருக்கிறது. இந்த மணலில் கோபால்ட் என்ற உலோகம் நிறைந்துள்ளது. ஆனால் இங்கே $1 மில்லியன் கேள்வி, கோபால்ட் ஏன் மிகவும் முக்கியமானது? மின்கலன்கள், மின்னணுவியல் மற்றும் ஜெட் என்ஜின்கள் கூட தயாரிக்க கோபால்ட் மிகவும் முக்கியமானது. உலகில் அதிகம் கிடைக்காதது. ஆனால் கன்னியாகுமரியில் உள்ள மணலில் உலகின் வேறு எந்த இடத்தையும் விட அதிக கோபால்ட் உள்ளது. ஆனால் அது எப்படி இங்கு வந்தது? இதற்கான பதில் கன்னியாகுமரி தனித்துவமான இடத்தில் உள்ளது. இங்குதான் வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் ஆகிய 3 கடல்கள் சந்திக்கின்றன. ஒவ்வொரு கடலும் வெவ்வேறு கனிமங்களை கரைக்கு கொண்டு வந்து வானவில் விளைவை உருவாக்குகிறது. இது மிகவும் அருமையாக இருக்கிறது, இல்லையா? ஆனால் சற்று காத்திருங்கள், இன்னும் சொல்ல நிறைய இருக்கிறது. இந்த மணலில் இல்மெனைட், சிர்கான் மற்றும் கார்னெட் போன்ற வித்தியாசமான பெயர்களைக் கொண்ட வேறு எங்கும் அதிகம் கிடைக்காத கனிமங்களும் உள்ளன. இவைகள்தான் இங்கிருக்கும் மணலுக்கு அதன் சிவப்பு நிறத்தை, வண்ண வண்ண வானவில் நிறத்தை அளிக்கின்றன. இப்போது ஆழமாக ஒரு டைவ் கடலுக்குள் செய்வோம். உண்மையில் இந்திய பெருங்கடலின் நடுவில் நீருக்கடியில் உள்ள ஒரு பெரிய மலையை ஆராய நாம் செல்கிறோம். அவனாசி நிகடின் சீமவுன், அல்லது சுருக்கமாக ஏனஸ் என்று பெயர் கொண்ட பெரிய பண்டைய மலையை பாருங்கள். இது நீருக்கடியில் மாபெரும் 400 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 150 கிலோமீட்டர் அகலம் உள்ளது. அது சில சிறிய நாடுகளின் அளவு போன்றது. ஆனால் இங்கே ஒரு சுவையான கேள்வி. இந்த நீருக்கடியில் உள்ள மலையின் சில பகுதிகள் ஒரு காலத்தில் தண்ணீருக்கு மேலே இருந்திருக்கலாம். அது சரிதான். ஏனஸின் சில சிகரங்கள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தீவுகளாக இருந்திருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இப்போது பெரிய கேள்விக்கு போகிறோம். இந்த நீருக்கடியில் உள்ள மலை எவ்வளவு பழமையானது? உங்களை நீங்களே கிள்ளி பார்த்துக் கொள்ளுங்கள். இது 73 முதல் 80 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. அதாவது டைனோசர்கள் பூமியில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த போது அது உருவானது. ஆனால் நீருக்கடியில் உள்ள மலையை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? சரி, ஏஎன்எஸ் போன்ற கடல் மலைகள் நமது பூமி கிரகத்தின் வரலாற்றை பற்றி நிறைய சொல்ல முடியும். அவை பண்டைய காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பற்றிய தகவல்களை பாதுகாக்கும் கால காப்சூல்கள் போன்றவை. எனவே இந்த 2 அதிசயங்களையும் எது இணைக்கிறது? கன்னியாகுமரியில் உள்ள வண்ணமயமான மணல் மற்றும் பிரம்மாண்டமான அவனாசி நிகதின் கடல் மலை. இவை இரண்டும் இந்திய பெருங்கடலின் நம்ப முடியாத புவியியல் கதையின் ஒரு பகுதியாகும்.
சிறிய மணல் தானியங்கள் முதல் மகத்தான நீருக்கடியில் உள்ள கட்டமைப்புகள் வரை மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் நமது கிரகம் எவ்வாறு மாறிவிட்டது என்பதை அவை நமக்கு காட்டுகின்றன. நாம் நமது பயணத்தை முடிக்கும்போது சிந்திக்க வேண்டிய ஒரு கடைசி கேள்வி, இங்கே நமது கடல்களில் வேறு என்ன ரகசியங்கள் மறைந்திருக்கலாம், கண்டுபிடிக்கப்பட காத்திருக்கின்றன? பொறுத்திருங்கள். நாம் இதுவரை சொன்னது எல்லாம் ஒரு முன்னுரையே, ஒரு அறிமுகத்தை தான் நான் செய்கிறேன். முழுமையாக அறிய நாங்கள் கடைசியில் கொடுத்திருக்கும் புத்தகங்கள், தரவுகளை வைத்து ஆராயுங்க. இவைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த மிகவும் சுருக்கமாக தருகிறேன். நிபுணர்களை, புத்தகங்களை நாடுங்க. இந்த கடல் மர்மங்களில் மூழ்கி ஆறாவதை நீங்கள் ரசித்திருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் இத்தகைய அற்புதமான அறிவியல் பூர்வமான செய்திகளுக்கு இனிய தமிழ் அமிர்தம் சேனலுக்கு குழு சேருங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த முறை நீங்கள் ஒரு கடற்கரையில் இருக்கும்போது உங்கள் கால்களுக்கு கீழே உள்ள மணலை உன்னிப்பாக பாருங்கள். நீங்கள் ஒரு புவியியல் புதையலில் நின்று கொண்டிருக்கலாம். அடுத்த முறை சந்திக்கும் வரை தொடர்ந்து ஆராயுங்கள். நான் அண்ணாமலை சுகுமாரன். இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்னமும் அடுத்த கடலை பற்றிய காணொளிகள் வர இருக்கிறது. தொடர்ந்த ஆதரவு தேவை. Do subscribe to our channel Inya Tamilamritham. Books and websites for citations. Books: The Indian Ocean, A Perspective by R.S. K. Barnes and J. P. MacArthur. Marine Geology by James P. Kennett. Oceanography, An Invitation to Marine Science by Tom Garrison. Indian Ocean Geology and Biostratigraphy by J.R. Eitzler. Geology of the Indian Ocean by Charles Shepard. Websites: National Geographic, Indian Ocean. NOAA, Ocean Exploration. World Atlas, Indian Ocean. Science Direct, Marine Geology. Britannica, Indian Ocean. Scientific papers on the mineral composition of Kanyakumari's sand. Studies on the Afanacy Nikitin Seamount.